வணக்கம். இன்றைய செய்திகள். தலைப்புச் செய்தி. மலேசியாவில் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ், 6000 மாணவர்கள் பாதிப்பு. சாலையில் சென்ற வாகனங்கள் மீது விழுந்து நொறுங்கிய விமானம், 2 பேர் உடல் சிதறி பலி. ரீசான் பார்மா நிறுவனத்தில் 14 ஆண்டுகளாக ஆய்வு செய்யவில்லை. மத்திய அரசு மீது மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு, 2வது நாளாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை. கரூரில் விசாரணையை தொடங்கும் சிபிஐ. சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தை பார்வையிடும் அதிகாரிகள். நெல் தேங்குவதற்கு மத்திய அரசே காரணம். இபிஎஸ் குற்றச்சாட்டு. தீபாவளி வெடி விபத்துக்களை தவிர்க்க 8000 தீயணைப்பு வீரர்கள் தயார். பொதுமக்களை அச்சுறுத்திய ரோலக்ஸ் காட்டு யானை பிடிபட்டது. சட்டசபையில் தவாக தலைவர் வேல்முருகன் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மலேசியாவில் தற்போது புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 6000க்கும் மேற்பட்டோர் தொற்றுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது விழுந்து நொறுங்கிய விமானம், 2 பேர் பரிதாபமாக உடல் சிதறி உயிரிழப்பு. ரீசான் நிறுவனத்தில் இரும்பல் மருந்து தமிழகம் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தியை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும். அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 15 லட்சம் நெல் மூட்டைகள் திருவாரூர் கிடங்கில் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் போதுமான நெற்கொள் நிலையங்கள் திறக்க வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களும் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவர். சென்னை பெருநகர பட்டாசு விற்பனை சூடுபிடித்துள்ளது. காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி 4 யானைகள் உதவியுடன் ரோலக்ஸ் காட்டு யானை பிடிபட்டது. பவானி தொகுதியில் குடிநீர் பிரச்சினை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். சபாநாயகரின் வலியுறுத்தலை ஏற்க மறுத்து அவருடன் வேல்முருகன் வாக்குவாதம். இனி விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு கடைசி அணியாக UAE தகுதி. ஒருநாள் போட்டியில் கேப்டன் பதவி பறிப்பு குறித்து ரோஹித்திடம் விளக்கிய கம்பீர். ஒலிம்பிக்கில் 8 பதக்கம் வென்ற நீச்சல் வீராங்கனை 25 வயதிலேயே ஓய்வு. டென்மார்க் ஓபன் டேபிள் டென்னிஸ் கால் இறுதிக்கு முன்னேறியது சாத்விக் கிராக் ஜோடி. இன்றைய வானிலை செய்தி. இரவு 7 மணி வரை 23 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 18 மாவட்டங்களுக்கு இன்று இரவு 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் எப்படி இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் விளக்கம். எத்தனை புயல் உருவாகும் என இப்பொழுது சொல்ல முடியாது. வானிலை ஆய்வு மையம் தென்னல மண்டல தலைவர் அமுதா கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள JK கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.